கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியும் வாழ்த்துதலையும் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து மறுபடியுமாய் நம்மோடு கூட பேசுகிறார். இயேசு ஒரு சமாரிய பெண்ணை சந்தித்தார். அந்த சமாரிய பெண் இயேசுவை குறித்த நிறைய வெளிப்பாடுகளை சொல்லியிருக்கிறார். இது ஒரு ஆழ்ந்த சத்தியம், அப்படியே விட்டுறாதீங்க. சமாரியா பெண்ணுக்கு இயேசுவை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். அந்த வெளிப்பாடு தான் முக்கியமானது. அப்போ அவர் நீங்க பார்க்கும்போது அவர் சமாரிய பெண்ணை சந்திக்கிறார். சீசர்கள் உணவு கொள்ள படந்துக்குள்ள போயிருக்கிறாங்க. இயேசு அந்த யாக்கோபு கிணத்தண்டை உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த பெண் தண்ணி முண்டு கொள்ள வருகிறாள், சமாரியா பெண். அப்போ அவட்ட கர்த்தர் கேட்கிறார், தாகத்துக்கு தான் கேட்கிறார். அவன் என்ன சொல்றான்னா, நீர் யூதனா இருக்க, நான் சமாரிய பெண், என்கிட்ட எப்படி நீங்க தண்ணி கேட்கலாம்? நாங்க கொஞ்சம் தாழ்ந்த இனத்தவர், நீ யூதர்கள் நல்ல ஜாதி, சூப்பர் ஜாதி, பெரிய ஜாதி, அப்படி எங்கிட்ட போய் கேட்குறீங்களே, நீ யூதனா இருக்க, சமாரிய பெண்ணாகி எங்கிட்ட நீ எப்படி தண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்றான். யூதன் என்று இயேசுவை யூதன் என்று சொல்லுகிறார். அப்ப இயேசு சொன்னாரு, உன்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று கேட்கிற இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து முதலாவதாக அவருக்கு வெளிப்பாடுனா, அவர் பார்க்கும்போது தெரிஞ்சினா அவர் யூதன் என்று தெரிந்து கொண்டார். அப்ப ரெண்டாவதாக அவர் சொல்ற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு கொடுங்க ஆண்டவர்னு சொல்றார். ரெண்டாவது, முதல்ல யூத மனுஷன், சாதாரண ஒரு மனுஷன், யூத மனுஷன் நினைச்சு பேசினார். ரெண்டாவது, ஆண்டவரே நான் இங்கே தண்ணி முண்டு கொள்ள வராதபடி அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு கொடுங்க என்று சொல்லுகிறார். அப்போ அந்த பெண் சொல்லுகிறாள், எனக்கு கொடுங்க அந்த ஜீவ தண்ணீரை. அப்படி ஆண்டவரேன்னு சொல்ற, ஆண்டவர் என்று, ஓ லார்ட் அல்லது ஓ மாஸ்டர் என்று இயேசுவை அழைக்கிறார். அப்போ சோத்திரம், இயேசு கிறிஸ்து அவனும் அந்த இயேசுவும் சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போ சோத்திரம், நாம் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாகாது. அது அவனுக்குள்ள ஜீவகாலமாய் அவனுக்கு ஊறுகிற நீரூட்டாக இருக்கும் அப்படின்னு இயேசு அந்த அம்மாகிட்ட, பெண்ணுகிட்ட சொல்றார். கர்த்தருக்கு சோத்திரம். சரி, அந்த தண்ணி எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நான் இங்கே மறுபடியும் தண்ணி பண்ணவே வரமாட்டேன் ஏன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இயேசு சொல்கிறாரு, நீ போய் உன் புருஷனை அழைச்சிடுவான்னு சொல்கிறாரு. அப்போ யோசித்து பார்த்தா எந்த புருஷனை சொல்லலாம்? ஏற்கனவே 5 புருஷன் தாங்க, இப்போ இருக்கிறவனும் புருஷன் கிடையாது, இப்போ எந்த புருஷனை சொல்லலாம் அப்படின்னு யோசித்து இருக்கும்போது ஆண்டு சொல்கிறாரு, சோத்திரம், கட்சியில் எனக்கு புருஷனே இல்லைன்ட்டா. அப்போ இயேசு சொன்னாரு, நீ சொல்றது சரிதாம்மா, ஏற்கனவே 5 புருஷங்க உனக்கு இருந்தாங்க, அவனும் புருஷன் கிடையாது, இப்போ இருக்கணும் உனக்கு புருஷன் கிடையாது அப்படின்னு சொன்ன. அவ பயந்து போயிட்டான். எப்படிப்பா நம்மளுக்கு நாம் செஞ்ச எல்லா பாவத்தையும் ஒரு வெளியரகமா சொல்லிட்டார், நம்மகிட்டே சொல்லிட்டாரு என்று அவள் ஆச்சரியமானது மாட்ட, உள்ளத்துல பயமும் திகிலும் வந்தது. பார்த்தீங்கன்னா அப்படி அவ என்ன சொல்ற, ஆண்டவரே நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். அவரை தீர்க்கதரிசி என்ற ஒரு வெளிப்பாடு அவளுக்கு வந்தது. இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடு, தீர்க்கதரிசி என்று, ஜீவ தண்ணீர் நீரூட்டிலே நமக்கு கொடுத்து நம்முடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு தீர்க்கதரிசி என்று இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடு அவள் பெற்றுக்கொண்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கும்பொழுது அவ சொல்ற, எங்கள் பிதாக்கள் இந்த மலையில தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்க எருசலேமிலே அந்த ஆலயத்துல தொழுது கொள்ளுன்னு சொல்றீங்களே, இது எப்படி? அப்போ அந்த ஸ்திரியை நான் சொல்றத நம்பு, இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல, உலகத்துல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. பிதாவை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள் எங்கும் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். பிதாவும்
தம்மை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த ஆராதனை குறித்து ஆண்டவர் சொல்றார். ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்கிற ஒரு ஆராதனை பிதா விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அந்த ஆராதனைய இங்க மாத்திரம் இல்ல, எருசலேம் ஆலயத்துல மாத்திரமல்ல, எருசலேம் தேவாலயத்துல மாத்திரமல்ல, பூமி எங்கும் எல்லா இடங்களிலும் கர்த்தரை தொழுது கொள்ளும் காலம் வந்து விட்டது என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ அவள் என்ன சொல்றா, இது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொன்னோடனே, இந்த மேசே என்ற ஒரு ஒருவர், அவர் தான் கிறிஸ்து, வந்த பிறகு அவர் எங்களுக்கு சொல்லுவாரு அப்படின்னு சொல்றான். ஏன் சொல்றேன், உன்னோடு பேசுகிறவர் நான் தான் அவர் சொல்றேன். அல்லேலூயா, ஆமென். உடனே என்ன பண்ண தெரியுமா, அவர் ஸ்தோத்திரம் தண்ணி கூடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள போய் எல்லா ஊர்ல சமாரியால் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் போய், நான் செய்ததெல்லாம் ஒருத்தர் சொன்னார், நீங்க வந்து அவர் பாருங்க, அவர் கிறிஸ்து தான், அவர் மேசியா தான். மேசியா கிறிஸ்து என்ற ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார். பார்த்தீங்களா, மேசியா என்று அழைக்கிற அவளே கிறிஸ்து என்று சொல்லுகிறார். மேசியா அவர் கிறிஸ்து தான், நான் எனக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தி கொடுத்துட்டாரு. அது மாத்திரமில்ல, அவர் வரப்போற மேசியா அவர் தான், கிறிஸ்து அவர் தான், அவர் என்று அவள் ஜனங்கிட்ட சொல்லி ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறார். அப்போது பேசிக்கொண்டே இருக்கும்போது சீசர்கள் வந்துட்டாங்க. அப்போ அவர் என்ன செய்யறாரு, சீசர்லாம் பார்த்தாங்க, ஏதோ தேடுற மாதிரி இயேசு குனிந்து கொண்டு இருக்கிறார். அப்போ இயேசுகிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே அப்போ நான் இல்லை, எனக்கு ஒரு அப்பம் பிதா கொடுத்துருக்கிறாரு, என்னை அனுப்பினுடைய சித்தத்தினுடைய செய்வது தான் எனக்கு உணவு அப்பம் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அறுவடையை குறித்து அவளோடு கூட பேசிக்கொண்டே வருகிறார். பேசிக்கொண்டே வந்த பிறகு இந்த அம்மா போய் அந்த சமாரியா தேசத்தில் இருக்கிறதான எல்லா மக்களையும் கொண்டாந்துட்டாங்க. கொண்டாந்து இயேசுகிட்ட விட்டுட்டாங்க. இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, சோத்திரம் வசனம் அவரை குறித்து என்ன அவர் சொல்லுகிறது. அவள் 28-29 யோவான்ல 4ஆம் அதிகாரத்தில், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், கிறிஸ்து தான் சொன்ன பிறகு 39ஆம் வசனத்தில், அந்த ஸ்திரீனுடைய சாட்சி நிமித்தம் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அந்தாம போய் பயங்கரமான ஒரு பாவம், வேசியும் உபச்சாரம் பண்ண ஒரு ஸ்திரீ, 5 புருஷர்களோடு தவறான வாழ்க்கை, தாகமே தீராத ஒரு மனுஷி, பாவம் செய்து 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 தன் சரீரத்தையே மோசமாக்கின ஒரு ஸ்திரீ. 5 புருஷன், இப்போ 6வது புருஷன், ஆனா அது புருஷன் கிடையாது. அப்படி பாவத்திலே விழுந்து தாகமே தீராத ஒரு மகளுடைய வாழ்க்கையை இயேசு ஜீவ தண்ணீர் நீரூற்றை கொடுத்து அவருடைய தாகத்தை தீர்த்ததுனால சமாரியாவில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் போய் சொல்லி அந்த சாட்சியை சொல்லி எல்லாரையும் ஆபரணத்தில் கொண்டு வந்து விட்டால் அநேகர் வந்து இயேசுகிட்ட விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியில் அந்த ஊர் ஜனங்களும் இந்த சமாரியா பெண்ணும் 42ஆம் சொல்லுகிறது, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு, நீ சொன்ன மாத்திரமல்ல, நாங்கள் அவருடைய உபதேசத்தை நேராக கேட்டோம், அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று அவரை குறித்து சொன்னார்கள். பார்த்தீங்களா, நீ சொன்னதை மாத்திரம் இல்லாமா, அதனால நாங்கள் ஒன்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, அவர் 2 நாள் எங்களோட தங்கினாரு, அவர் உபதேசத்தை நாங்கள் கேட்டோம், கேட்ட பிறகு நாங்களே அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான தேவ ஜனங்களே, கேட்டுக்கொண்ட யாராயிருந்தாலும் சரி, மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர். இப்பொழுதுதான் நாம் இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையை நாம் ஆராதித்தோம். இயேசு நமக்காக சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து உலக இரட்சகரானார். அவர் உலகத்தையே ரட்சிக்க வந்தவர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. இப்போ அந்த ஊர் மக்களுக்கும் இந்த சமாரிய பெண்ணுக்கும் இன்னொரு பெரிய வெளிப்பாடு, மெய்யாகவே அவர் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர். இன்றைக்கு அந்த உலக இரட்சகராகிய நீங்க இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. அவள் எப்படிப்பட்டதான வெளிப்பாடு, அவளை முதல்ல யூதன் என்று சொன்னான்,
இரண்டாவது, அவரை ஆண்டவரே என்று சொன்னார். மூன்றாவது, அவரை தீர்க்கதரிசி என்று சொன்னார். நாலாவது, அவரை மேசியாவாகிய கிறிஸ்து என்று சொன்னார். அஞ்சாவது, அவரை கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர், மெய்யாகவே அவர் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து ஏற்றுக்கொண்டால் அந்த ஜனங்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சுவிசேஷிகாய் மாறினாள். ஊழியம் செய்கிற 5 புருஷனும் 6வது புருஷன் கூட பாவம் தாகம் தீராம பாவத்தில் விழுந்து உழன்று கிடந்த ஒரு மகளை தூக்கி எடுத்து அவளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்து அவளை ஒரு சுவிசேஷிகாய் மாற்றி ஆண்டவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்பதை அறிந்து கொண்ட இந்த இரட்சகர் பின்னால போகும்படி, இரட்சகரை உலகமெங்கெல்லாம் சொல்லும்படி அந்த ஜனங்களையும் இந்த சமாரிய பெண்ணாவை மாற்றினார். இன்னைக்கு அதே இயேசு உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுக்கு தந்த இந்த வெளிப்பாடு அவர் கடைசி வெளிப்பாடு. முதல் அவர் யூதர் வழியாக தான் ரட்சிப்பு வந்தது. அவர் ஒரு ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் மாதிரி அவர் தீர்க்கதரிசி. அது தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, மேசியாவாகிய கிறிஸ்து. அவர் மேசியாவாகிய கிறிஸ்து மாத்திரமல்ல, அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர். இந்த வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு இயேசுவை அண்டிக் கொள்ளுங்கள், இயேசுவோடு வாழுங்கள், இயேசுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள் எல்லாம் சுகமாக்கி அற்புதங்களை நடப்பிப்பாராக. தேவ கரம் உங்களை தொடட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.